வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஜப்பான் மாணவர் பரிமாற்ற திட்டத்திற்கு பேர மகிழம்பு தமிழ் பள்ளி மாணவன் ஜெய்டன் விக்ரம் தேர்வு. ஏப்போ மாநகராட்சி மன்றம் ஏற்பாடு செய்துள்ள 2026 ஆண்டிற்கான பிரிட்ஜ் சம்மர் கப் மாணவர் பரிமாற்ற திட்டத்தில் தேசிய வகை மகிழம்பு தமிழ் பள்ளி மாணவர் ஜெய்டன் விக்ரம் தேர்வாகியுள்ளார். ஏப்போ வட்டார பள்ளிகளில் நடைபெற்ற நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாணவர்களில் ஒரு தமிழ் பள்ளி மாணவர் என்று பெருமை அவர் பெற்றுள்ளார். ஜூலை 11 முதல் 20 வரை ஜப்பான் நகரில் நடைபெறும் இந்த பரிமாற்ற திட்டத்தில் அவர் பங்கேற்று நாட்டின் கல்வி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை அறிந்து கொள்வதோடு மலேசியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்த உள்ளார். இந்த நிகழ்ச்சியை பெற்றோராசிரியர் சங்கமும் பள்ளி வாரியமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோகிலவாணி கூறினார். நான் திருமதி கோகிலவாணி முனியாண்டி, மகிழம்பு தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இன்று எனது மாணவரை கோடைக்கால முகாமிற்கு ஜப்பானிற்கு அனுப்பி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜேடன் விக்ரம் ஒரு பள்ளியில் படிப்பிலும் பண்பிலும் ஒரு சிறந்த மாணவர். அவர் 11 வயது அகவையை தொட்டுள்ளார். ஆனால் இருந்த போதிலும் அவருடைய அறிவு முதிர்ச்சி, பள்ளியின் ஆர்வம் மற்றும் பண்பிலும் அவர் ஒரு சிறந்த மாணவர். இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைப்பதே ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு தமிழ் பள்ளி மாணவர் போகிறார்னா அது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இப்போ இவரோடு பயணிக்கும் 4 மாணவர்களில் 3 மலாய்க்காரர்கள். இவர் ஒண்டிதான் நம் இனத்தை பிரதிநிதித்து போகிறார். இந்த வேளையில் வரும் காலங்களில் அதிகமான மாணவர்கள் இவர்களை போன்று மிகுந்த ஆற்றலுடன் திறமையுடன் செயல்பட்டு இம்மாதிரியான மாணவர் அதாவது தூதராக இவர் செல்கிறார். அதாவது ஃபுகுவோக்கா மாநிலத்தின் ஜப்பான் நாட்டிற்கு நமது தேசத்தைச் சேர்ந்து அவர் தூதராக செல்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். இவ்வேளையில் அவருக்கு இந்த வாய்ப்பினை முழுமையாக அவருடைய செலவினை ஏற்றுக்கொண்ட ஈப்போ மாநகர மன்றத்திற்கும் கல்வி இலாக்காவிற்கும் நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள். ஜப்பானின் புகோகோ மாநிலத்தில் நடைபெறும் சர்வதேச கொடைக்கால முகாமில் பங்கேற்ற மாணவன் விக்ரம் செய்யப்பட்டிருப்பது பள்ளிக்கும் மலேசிய தமிழ் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய்டன் விக்ரம். நான் தேசிய வகை மகிழம்பு தமிழ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த ஆண்டிற்கான பிரிட்ஜ் சம்மர் கேம்ப் 2026 ஆண்டின் பங்கேற்பாளர்களில் 4வரில் நானும் ஒருவர். இதனை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திட்டத்தில் தேர்வு பெற எனக்கு உறுதுணையாக இருந்த என் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவர் நலத்துறை தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். மேலும் மாநில கல்வி இலாக்காவுக்கும் ஈப்போ மாநகராட்சிக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் எனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி என் குடும்பம், பள்ளி மற்றும் நாட்டின் பெயரில் நாட்டிற்கு புகழ் சேர்ப்பேன். நன்றி. சுமார் 10 நாட்களுக்கு மகனை பிரிந்து இருக்க வேண்டியிருப்பது சிறிய வருத்தமாக இருந்தாலும் இந்த சர்வதேச அனுபவம் அவரது எதிர்கால வளர்ச்சிக்கும் ஆளுமை மேம்பாட்டிற்கும் பெரும் பங்களிப்பாக அமையும் என அவரின் பெற்றோர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். வணக்கம். நான் டெய்ஸி, ஜேடன் விக்ரமின் தாயார். இவர் ஜேடன் விக்ரமின் அப்பா திருமதன். இந்த பிரிட்ஜ் சம்மர் கேம்ப் 2026 எங்களுடைய மகன் தெரிவு பெற்றதற்கு நினைத்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருப்பினும் ஒரு 10-11 நாட்கள் இவரை பிரிந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இது இவருக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர் முழுமையாக பயன்படுத்தி கொள்வார் என்று சொல்லியும் நாங்கள் நம்புகிறோம். இந்த பயணமானது, இந்த பிரிட்ஜ் சம்மர் கேம்ப் இது ஏறக்குறைய ஒரு 6 மாத கால பயணமாக இருந்தது. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போனதுலேருந்து செலெக்ஷன் ஆகினாலும் நிறைய பயிற்சிகள், நிறைய காரியங்கள் இதில் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாவற்றையும் ரொம்ப வெற்றிகரமாக முடித்துவிட்டு இன்னும் நாளை அவர் ஃப்ளைட் ஏற போகிறாரு. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்காக பள்ளிக்கும், விசேஷமாக பள்ளிக்கும் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். மேலும் இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்திய பள்ளி நிர்வாகம், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்ததோடு ஜப்பானில் சிறப்பாக செயல்பட்டும் பள்ளிக்கும் நடிக்கும் மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என வழியனுப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் வாழ்த்தினர்.
வணக்கம். நான் தான் யுவராஜ் பாளையா. இன்றைக்கு மகிழம்பூ தமிழ் பள்ளி இதுலேருந்து நம்ம மாணவர் ஒருத்தர் ஜேவின் விக்ரம் அப்படின்ற மாணவர் இது வந்து அம்பாசிடராக ஜப்பான் குராக்கு ஜப்பானுக்கு போகிறாரு. இது ஒரு பெருமைக்குரியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் பள்ளி மாணவர் பேராக் வட்டாரத்திலே 4 பேர் தான் அதுக்கு போகிறாங்க. அதில் வந்து ஒரு மாணவர் நம்ம தமிழ் பள்ளியிலேருந்து போகிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு பெரிய சாதனை. ஸோ இந்த சாதனையினால் மற்றவர்கள் இது பொது வர பள்ளியில் புதுசாக சேர்றவங்க கண்டிப்பாக இன்னும் அதிகமாக தமிழ் பள்ளியில் சேருவாங்க. இதே மாதிரி சிறப்பாக நிறையா விஷயம் மகிழ்வு பள்ளியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது கூடைப்பந்து போட்டி, அதுலேயும் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இந்த மாணவர் வந்து ஜப்பானில் வந்து ஒரு 2 வாரம் அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஸ்டடீஸ்க்கு வந்து போகிறாரு. ஸோ அவர் வந்து அங்கே உள்ள ஜப்பான்னாலே ஒரு டிசிப்ளினான ஒரு நாடு. ஸோ அவங்க வந்து நிறையா அவங்களோட பழக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுட்டு வந்து இங்கே மற்ற மாணவர்கிட்ட வந்து அவர் ஷேர் பண்ணுவார். இந்த மாதிரி நிறையா சாதனைகள் படிக்கணும்னு நம்ம தமிழ் ஸ்கூல் பள்ளியில் பெரிய வாத்தியார் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். சிறப்பாக வந்து எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க இந்த ஸ்கூலில். ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய வெற்றி நம்மளுக்கு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.